அரக்கோணத்தில் திமுக நிர்வாகி கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு இரையாக்கி முயற்சித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக இபிஎஸ் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தன்னை போன்றே 20 வயதுள்ள 20 பெண்கள் தெய்வச் செயலின் கொடூர பிடியில் சிக்கியிருப்பதாக அந்த மாணவி தெரிவித்திருப்பதாகவும் தனது அறிக்கையில் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். இபிஎஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்னென்ன விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கும்? விவரங்கள். அருணேஷ் வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வ செயல் என்பவன் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு இரையாக்க முயற்சித்ததாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது என அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு அலைக்கழித்த ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை அரக்கோண தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் ரவி அவர்களுடைய மாணவி முறையிட்ட பிறகே எஃப்ஐஆர் பதிந்துள்ளது. மேலும் தன்னை போன்ற 20 வயதுள்ள 20 பெண்கள் தெய்வ செயலின் கொடூர பிடியில் சிக்கியுள்ளதாக அந்த மாணவி தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்று மேடைதோறும் கூவிய முதலமைச்சர் அவர்களே, உங்கள் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சிதானே என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் பொள்ளாச்சி வழக்கிற்கும் இந்த வழக்கிற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பொள்ளாச்சி வழக்கை நான் நேர்மையாக சிபிஐக்கு மாற்றினேன், நீங்களோ அரக்கோண வழக்கை நீர்த்து போக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண் தெளிவாக உங்கள் நண்பர் பெற்றெடுத்த பிள்ளை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட திமுகவினர் பெயரை சொல்லி தான் மிரட்டப்படுவதாக சொல்லியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக குற்றவாளிகள் அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்கும் முயற்சிக்கு சார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எடுக்காவிடில் மக்கள் துணையோடு நிச்சயமாக அதிமுக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.